2 காரியத்தை நம்முடைய யெகோவா தேவன் வெறுக்கிறாரு. ஒன்று விக்கிரக ஆராதனை, 2வது பாவம். விக்கிரக ஆராதனை தேவன் அருவருக்கிறாருன்னு சொல்றாரு. பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கு. பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுது மன்னிப்பு இருக்கு. ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு ஒரு இடமுமே இல்லை. விக்கிரக ஆராதனை அவர் ஃபுல்லாக நிராகரிக்கிறாரு. அவர் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இப்போ அதால் என்ன சொல்ல வரணுன்னா, நாங்கள் விக்கிர ஆராதனை கிறிஸ்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறோம்ன்றா கவனமாக இருக்கும். எனக்குள்ள ஒரு காரியம் என்ன அறியாமல் இருந்தது ஆண்டவர் உணர்த்தினார். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதை எவ்வளவுக்கு நான் அவாய்ட் பண்ண நினைச்சாலும் என்ன அறியாமல் சில வேளை மறந்து நான் அப்படி நினைக்கிறேன். என்னண்டா, இயேசுவின் ஒரு முகமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கீறப்பட்ட ஒரு முகம். அந்த இயேசு அதை பார்த்தா இயேசுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு கற்பனையில் கீறப்பட்ட இயேசுவின் முகத்தை நான் என்ன செய்கிறேன்டா, ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ளால் அந்த பிம்பத்தை கொண்டு வாரேன். என்ன அறியாமலே அந்த பிம்பத்தை கொண்டு வாரேனா, இவர் தான் இயேசு உண்டு. கிறிஸ்தவர்களே கவனமாக இருக்கணும். பிசாசு அது எப்படி நம்மளை வஞ்சிப்பான்ன்றதுக்கு நிறைய கர்த்தர் ப்ரூஃப் தந்திருக்காரு. பிசாசினுடைய எல்லா கிரியைகளும் நமக்கு ஒன்றும் மறைக்கப்படலை. எல்லாம் நமக்கு தெரியும் எப்படி அவன் செயல்படுவான். விக்கிர ஆராதனை எப்படியெல்லாம் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருவான். வேதத்துக்குள்ளால் நாங்கள் கர்த்தரை தாண்டி பார்க்குற சில காரியங்களும் விக்கிரகங்கள் தான். ஆனால் அந்த வழிபாட்டுக்குள்ளால், அந்த எண்ணத்துக்குள்ளே அவர் அந்த கீறப்பட்ட படத்தை நாங்கள் நினைச்சு கொண்டு வரும் பொழுது அது விக்கிரகமாக நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சரியா பிள்ளையாண்டு. 2வது பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறாரு. ஆனால் பாவியாகிய என்னை அவர் நேசிக்கிறாரு. அப்போ நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதும். நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதும். அவர் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். என்ன சொல்ல வந்தேன்னா, விக்கிரக ஆராதனை கர்த்தர் வெறுக்கிறாரு. கிறிஸ்தவர்களே, நீங்கள் கவனமாக இருங்க. கண்ணுக்கு தெரிகிற விக்கிரகங்கள் தான் விக்கிரகம் அன்று இல்லை. கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ காரியங்கள் விக்கிரகமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. நாங்கள் நிற்கிறோம் என்று விழுந்துராத படிக்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் இருக்குது. நாங்கள் நிற்கிறோம் என்று விழுந்துராத படிக்க கவனமாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்று நினைக்கிறோமோ அங்கே எல்லாம் கவனமாக இருக்கணும். சத்துரு முன்னும் பின்னும் அந்த நம்மளை எங்கே விழ பண்ணலாம்னு பாவம் வாசப்படியில் படுத்து கொண்டு இருக்குது. அப்போ அதால் நாங்கள் கவனமாக இருக்கணும். விக்கிர ஆராதனையும் பாவமும் அது பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஆனால் கர்த்தர் பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கார். விக்கிர ஆராதனைக்கு இடமே இல்லை. அந்த அந்த கேட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறாரு. ஜனங்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நம்ம விழிப்பாக இருக்கிறது முக்கியம். நாங்கள் நம்மளோட நோக்கம் எங்கே என்ன, நம்மளுக்கு ஒரு இடம் வச்சிருக்காரு. நம்மளோட கைகளால் கட்டப்படாத ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நம்மளோட ஓட்டமாக இருக்கணும். தெரிந்தோ தெரியாமலும் இப்படியான பிள்ளைகளை விடக்கூடாது. எந்தளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள் விளங்குதுன்னு உங்களுக்கு விளங்கியிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னும் மற்றவங்களுக்கு சொல்லணுமென்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். God bless you.